அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஃபரஃபா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஹரன் இஃப்தியார் vlog 4 தான் பார்க்க போறோம். சஹரன் இஃப்தியாருக்கு நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஜர் படிச்சுட்டு பசங்க தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கிட்ட தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு ரம்லான் காம்படிஷனில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு 7 காம்படிஷன் தருவாங்க பசங்களுக்கு, அவங்கவுங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 7 காம்படிஷன்னா அதில் ஒரு 5 காம்படிஷனை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதில் குரான் ரீடிங்கு, சூறா எப்படி தொழுக பண்ணணும், சூறா மெமரைஸ் எல்லாமே அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ பசங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2 o'clock மேலே தான் கிச்சன் போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரானை தான் தொக்கு மாதிரி செஞ்சிடலான்னு அதை தண்ணி போட்டு வச்சிட்டேன். சரி 1 part சாம்பார் மாதிரி பண்ணிடலான்னு ஒரு 3 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் ரஃபாக கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்மக்கிட்ட அந்த சாம்பார் தூள் இருக்கும்ல அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், புளி ஒரு லைட்டாக உங்கள் புளிக்கு தேவையான அளவுக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன். போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நான் குக்கர் விசில் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டேன். 4-5 விசில் நல்லா வந்த அப்புறமா இறக்கி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட காய் முருங்கைக்காய் இருந்துச்சு. ஸோ அதுவும் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தாளிச்சிக்கலான்னு இப்போ பாப்பாவுக்கு மருதாணி போட்டிருந்தால அது ஸ்டெயின் சூப்பராக இருந்துச்சு. அவள் கைக்கு ஒரு 1/2 hour தான் அவள் வச்சு உடனே வாஷ் பண்ணி ஸ்டெயின் நல்லா இருந்துச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிச்சதுக்குன்னு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கடுகு, இடிச்ச பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு நான் அந்த சாம்பாரை கொட்டி அந்த பேனையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதோட தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தப்பறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடும். ஒரு 10 minutes தான் ஆகும். டக்குன்னு முடிச்சுட்டேன் சாம்பார் செஞ்சு. ப்ரானும் நிறைய ஸ்பைசஸ் இல்லாமல் செஞ்சிடலான்னு ப்ரான் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணிலாம் நல்லா சுண்ட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி புதுசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இந்த ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணேன். மற்றபடி கரம் மசாலா, சீரகத்தில் எதுவுமே ஆட் பண்ணல. ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணப்போ கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கிளறிட்டு சாம்பாருக்கு போட்ட முருங்கைக்காய் கொஞ்சம் நாள் மூடி வந்துச்சு. ஸோ அதுவும் இதுலேயே ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் பெரிய பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் மாதுளை இருந்துச்சு. ஸோ ஜூஸ் கூட உரிச்சு தாமா அப்படின்னு சொன்னால் அவளும் உரிச்சிட்டு இருந்தா. ஸோ இவருக்கு கொஞ்சம் கிராஃப்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. இது டிஃப்ரெண்ட்டாக எதனாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாள். மருதாணி போடுறது, கிராஃப்டில் டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்பில் பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இன்னும் என்கரேஜ் தான் பண்ணுவேன். இதுவும் பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். அவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க இன்னும் நிறைய டெவலப் ஆவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்க இதில் நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கள டெவலப் பண்ணுங்கள். அவங்க கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். பசங்க எதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்கன் கட்லெட் கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்டும் செய்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்கன் கட்லெட் செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு பிரெட் கிராம்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பிரெட்டு அரைச்சிட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டேன். பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சும்மா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டா போதும். ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனோட தண்ணி ட்ரை ஆகணும். இதுலேயே கால்வாசி வெந்துடும் சிக்கனு. ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பிரெட் கிராம்ஸ் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 2 ஸ்லைஸ் பட்டை, 3 லவங்கமும், ஒரே ஒரு பீஸ் அன்னாசி பூ போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம்
சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிட்டு, ஒரு பச்சை மிளகா, 3 வந்து காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா வந்து காரம் கம்மியா இருக்கு என்னோட காஞ்ச மிளகால. உங்க காஞ்ச மிளகால காரம் அதிகமா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொரப்பா வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறமா நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருந்தால அதுவும் ஆட் பண்ணிட்டு கொரப்பா வந்து அரைச்சிக்கணும். இதுல வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வந்து கொரப்பா வந்து அரைச்சிட்டேன். இது மாதிரி வந்து அரைக்கணும். கரெக்டாக இருக்குது இந்த பதம். நான் வந்து ஆல்ரெடி வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிட்டேன். சூடாக இருக்கும்போதே வந்து மேஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதுலேயே வந்து நம்ம அரைச்ச வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம வந்து ரவுண்ட் தட்டிக்கலாம். ஈஸி தான். நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு தட்டிட்டு நான் வந்து ஐஸ் குச்சி எடுத்துக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் குச்சி வர இடத்துல வந்து நல்லா வந்து பைண்டிங் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பைண்டிங் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து தட்டி வச்சிட்டேன். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு முட்டையில் வந்து முக்கிட்டு பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா வந்து பைண்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான அப்புறமா போட்டோன்னா நம்மளோட சிக்கன் கட்லெட் வந்து ரெடி. ஸ்லோவில் வச்சு வந்து வேக வைங்க. ஏன்னா வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ வந்து நான் ஸ்லோவில் தான் வச்சு வந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். மீதி இருக்கிறத வந்து செஞ்சு வறுத்துட்டேன். இது பார்க்க வந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நம்ம வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சிடும். கடையிலையும் கிடைக்கிது. பட் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியாது. அவங்க வந்து அதில் வந்து அதிகமாக வந்து மாவு தான் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கிரிப்ஸியாக வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து இஃப்தியார் டைம் வந்துடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அரைச்சது. ஸோ அதையும் வந்து நான் வந்து வறுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஜூஸுக்கு வந்து கொஞ்சம் நன்னாரி ஜூஸும் சாத்துக்குடி ஜூஸும் வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடற்பாசி இருந்துச்சு. அதுவும் வந்து இஃப்தாருக்கு வச்சு எங்களோட இஃப்தார் வந்து முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தான் வந்து எங்களோட சஹர் இஃப்தார் முடிஞ்சிச்சு. என்னோட சேனலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.